பணத்தை போட்டுட்டு கண்டிப்பாக மாதம் 20,000 ரூபாய் எடுக்கலாம். ஆனா எவ்ரிடே காலையில் எந்திரிச்ச உடனே வந்து என்னோட அப்படியே அந்த வேல்யூ 20 lakhs அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கவே இருக்காது. ரொம்ப நாள் உயிரோட இருந்தாலும் அதுவும் ஒரு ரிஸ்க். அப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் ஆஃப் டையிங் யங், அதுவும் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஆளுங்களாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கொண்டு போய் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு 5 lakh பாலிசிக்கு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டுறாங்க. கரெக்ட். அது ரொம்ப ரொம்ப தவறானது. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கிறது பத்தி தவறே கிடையாது. ஹையர் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் 30 years ஆனோன்னா அவுட் ஆஃப் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் என் வைஃப்க்கு ஏன் நான் 20 lakhs வந்து கொடுக்க கூடாது? அப்போ நான் வந்து ப்ராப்பரா நான் கொடுத்துட்டு ஏன் அவங்க பேர்ல அது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு 10 கொஸ்டின் ஷோ. இந்த 10 கொஸ்டின் ஷோல நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க, எக்ஸ்பர்ட்ஸ் பதில் சொல்ல போறாங்க. என்னடா அது புதுசா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸ்ல நீங்க கேள்விகள் கேட்டிருப்பீங்க. நாணயம் விகடன் புத்தகத்துல இருந்தும் கேள்வி பதில் பகுதியில நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க வாசகர்கள். அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் வீடியோ ஃபார்மேட்ல இந்த 10 கொஸ்டின் ஷோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிதித்துறையில 15 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் ஏவி செந்தில் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்காக நீங்க சொன்ன ஒரு 10 கேள்வியை நச்சுன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 10 கேள்விகளுக்கான பதிலை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்கிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் நிறைய இருக்கு சார். ஸோ அதை தான் இந்த எபிசோட்ல நம்ம வந்து நிவர்த்தி பண்றோம். முதல் கேள்வி என்னன்னா கேட்டிருக்காரு தஞ்சாவூர்ல இருந்து செந்தில்குமார். எனக்கு வயது 56. ஓய்வூதிய பலனாக கிடைக்கும் 20 லட்சத்தை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து மாதந்தோறும் 20,000 பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அவர் எதிர்பார்க்கறது வந்து ஒரு மாசத்துக்கு 1%. 12 மாசத்துக்கு அவர் எதிர்பார்க்கறது 12%. ஆனா அவர் போட்டோன்னே இந்த மாதிரி ஓய்வூதியம் கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாசம் போட்டோன்னே அடுத்த மாசத்துல இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 12.5% கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜென்ரலா மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% எடுக்க முடியும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கிடையாது. கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ ஒரு வார் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷேர் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஃபேவரபிளா இல்லைன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணலாம்னா பணத்தை போட்டுட்டு கண்டிப்பாக மாதம் 20,000 ரூபாய் எடுக்கலாம். ஆனா எவ்ரிடே காலையில் எந்திரிச்ச உடனே வந்து என்னோட அப்படியே அந்த வேல்யூ 20 lakhs அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு சமயத்துல என்ன ஆகும்னா ஒரு 30% கூட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் 30% இறங்கினாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. யாராவது ஒரு முகவர் கிட்ட தெரிஞ்சு பண்ணாங்கன்னா அவங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அவரால் 20,000 ரூபாய் எடுக்க முடியும். சூப்பர் சார். இப்போ இவருக்கு ஏஜ் கேட்டகரி 56 அப்படிங்கறதால இவர் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம், எந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் சூஸ்? சோ இவர் எதிர்பார்க்கிறது வந்து 12% எதிர்பார்க்கிறாரு. சோ இந்த 12% வந்து லார்ஜ் கேப்ல எதிர்பார்க்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லார்ஜ் கேப் அப்படின்னா ஒரு HDFC பேங்க், ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரு TCS இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ் ஒரு லார்ஜ் கேப்ல எதிர்பார்த்தாங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவர் வந்து ஒரு 12% வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது வந்து ஒரு 250 கம்பெனிஸ்ல மிட்டும் இருக்கும் லார்ஜும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அவரால் 12% கிட்ட வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சேஃபா அவருக்கு அந்த மாதிரி தேவை அப்படின்னா மல்டி கேப்னு ஒன்று சொல்லுவோம். மல்டி கேப்ல எப்படி இருக்கும்னா ஒரு லார்ஜில் ஒரு 25% இருக்கும், மிடில் ஒரு 25% இருக்கும், ஸ்மால்ல ஒரு 25% இருக்கும், ஃபண்ட் மேனேஜர் இன்னொரு 25% எங்க வேணா போடலாம். இந்த மாதிரியான ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ல போட்டார்னா அவர் கண்டிப்பாக 12% எதிர்பார்க்கலாம். சூப்பர் சார். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சிவகாசியிலிருந்து கேட்டிருக்காரு. அவருக்கு வயது 35.
மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுல புதுசா போடுறாரு. எனது எதிர்கால இலக்கான குழந்தைகளின் கல்வி, அவர்களின் திருமணம் மற்றும் எனது ஓய்வு காலத்துக்காக எந்த முதலீடு திட்டத்தில் எவ்வளவு முதலீடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது அவருடைய சேலரி லெவல் என்ன, அவருடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். எல்லா பணத்தையும் கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயே போடுங்க அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு, அதாவது இப்போ ஒரு குழந்தைங்களுக்காக அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டணும், இல்ல அடுத்த வருஷம் ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும், இல்லைனாக்கா வந்து ஒரு வெக்கேஷன் போகலான்றதுக்காக ஒரு 12,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். மாசம் 1000 ரூபாய் போட்டு 12,000 ரூபாய் எடுத்து வெக்கேஷன் போறேன் அப்படின்னா அதை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஜென்ரலா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரி போட சொல்லிடுங்க. எந்த ஒரு கோல் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கோ அந்த பர்டிகுலர் கோலுக்கு இவர் சொல்ற 3 கோலுமே வந்து ஒரு லாங் டேர்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சரியானதுன்னு சொல்லலாம். இவருக்கு ஏஜ் இப்போ 35ங்கிறதால இவர் எந்த மாதிரியான ஃபண்ட் டைப்பை சூஸ் பண்ணுறாரு? இவருடைய ரிஸ்க் வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மல் கான்சர்வேட்டிவ் ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் லார்ஜ் கேப்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்களை மாதிரி யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட அவர் மூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல கூட போகலாம். அப்படி இல்லை, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன், எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட எனக்கு வந்து 1% கூட வந்தா போதும், எஃப்டியை விட எனக்கு 2% கூட வந்தா போதும், எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 வருஷம் இருந்தாருன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ஈக்விட்டி சேவிங்ஸ்ல கூட போகலாம். இல்ல சார், நான் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பிளேயர், நான் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான், எனக்கு வந்து அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னார்னா ஏன் ஒரு மிட் கேப்ல கூட போகலாம், ஸ்மால் கேப்ல கூட போகலாம். இவர் 35 வயசா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்றேன். இதே வந்து ஒரு 25 வயசுல ஒருத்தர் வராரு, அவர் வந்து சார் நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து 25 இயர்ஸ் கழிச்சு தான் வரணும், ஏன் தீமேட்டிக் ஃபண்ட் கூட போலாமே. இன்னைக்கு ஒரு 2-3 தீமேட்டிக் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. சோ அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அவர்கிட்ட வந்து பேசி பார்க்கணும். அதுக்காக 50 வயசுல இருக்கிறவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 25 வயசுல இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க. சோ அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா நமக்கு தெரியும் அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். ஓகே சார், நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த ராஜ்குமாருக்கு வந்து இப்போ வயது 35, ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ அவர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைக்கு கல்வி, காலேஜ் ஃபீஸு, மேரேஜ் அண்ட் ரிட்டைர்மெண்ட்காக கேட்டிருக்காரு. முக்கியமான 3 திட்டங்களை கேட்டிருக்காரு. இப்போ அந்த பர்சன்டேஜ் எந்தெந்த தொகையை எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சார்? கரெக்ட். இப்போ வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு நான் சொன்னாக்க, நான் ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா தயவு செஞ்சு ஒரு 50%க்குள்ள உங்களுடைய லைஃபை வந்து நீங்க ரன் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல சேலரிட் இன்கம்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அது ஒரு நிலையான இது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்றது நல்லது. சோ நான் வந்து ஒரு அந்த 50,000 சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த 50,000 வந்து 3ஆ பிரிச்சுப்பேன். அதாவது வந்து கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கோல். அது வந்து பென்ஷன் சொல்லுவாங்க. அந்த முன்னாடி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்குலாம், அதாவது நான் சொல்றது 1970s 80sல ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணா பென்ஷன் அரசாங்கமே கொடுத்தது. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா பென்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்களே போய் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு. ஒரு கிருபானந்த வாரியார் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். அதாவது வந்து உங்களுக்கு எப்படி பெண் இருக்காங்களோ, அதாவது டாட்டர் இருக்காங்களோ, எப்படி ஒரு சன் இருக்காங்களோ, இந்த பென்ஷனையும் வந்து ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க சேவ் பண்ணுங்க அப்படின்னு கிருபானந்த வாரியார் வந்து 1979ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ அப்ப வந்து சன் பென்ஷன், நீங்க அது ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி ரிட்டையர்மெண்ட். அதாவது நம்மளுடைய வயசான காலத்துல வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. அண்ட் இன்னைக்கு இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஞ்சிவிட்டி, லைஃப் லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவேன். அந்த லைஃப் லாஞ்சிவிட்டியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வயசு 75 வயசு, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து 80 ஈஸியா சர்வசாதாரணமா கிராஸ் பண்றாங்க, 80 85. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரிஸ்க் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங், நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருந்தாலும் அதுவும் ஒரு ரிஸ்க். அப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் ஆஃப் டையிங் யங், அதுவும் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். நான் ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, கோவிட் இருக்கு, ஏதோ ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ரிஸ்க் ஆஃப் டையிங் எங்குக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான், டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் சரியானது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஆளுங்களாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கொண்டு போய் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு 5 lakh பாலிசிக்கு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டுறாங்க. கரெக்ட். அது ரொம்ப ரொம்ப தவறானது. சோ
மாத்தி கட்டணும் ஆக்சுவலா. அதே மாதிரி இவருக்கு நீங்க சொன்ன அந்த ஒரு 1 lakh எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50,000 சேவிங்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுக்கான ஒரு 20,000 ரூபாய் நான் என்ன சொல்லுவேன்னா ரிட்டையர்மெண்ட். ஏன்னா அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் பத்தி தேவைப்படுதுன்னா ஒரு 20,000 அதுல போடட்டும். மிச்சம் இருக்கிறது வந்து 30,000. இந்த 30,000த்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு 20,000 கொண்டு போய் குழந்தைங்களுடைய படிப்பு, குழந்தைங்களோட மேரேஜுக்காக ஒரு 20,000 வச்சுக்கலாம். அப்ப மிச்சம் இருக்கிற 10,000 எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்களுக்கும் ஒரு வெக்கேஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிற கேட்ஜெட்ஸ் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எல்லாருமே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்ஜெட்ஸ் மாற்றுறது கூட ஒரு 10,000 போட்டுக்கலாம். ஸோ ஒரு 20,000 ரிட்டையர்மெண்ட்டு, ஒரு 10,000 வந்து ஒரு கேட்ஜெட்ஸோ இல்லை வெக்கேஷன் போகிறதுக்காக, ஒரு 20,000 வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து மோகன் கேட்டிருக்காரு. நான் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வருகிறேன். கடந்த சில மாதங்களாக எனது ஃபண்டுகளின் வருமானம் இழப்பில் இருக்கிறது. இந்த ஃபண்டுகளில் சிலவற்றிலிருந்து வெளியேறி விடலாம் என நினைக்கிறேன். உங்களது ஆலோசனை தேவை. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஃபண்டு போட்டாலும் இசிஜி கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசிஜி கிராஃப்னா என்னன்னா மேலே போகும் கீழே போகும், மேலே போகும் கீழே போகும். இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எல்லா ஃபண்ட் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரே மாதிரியா பர்ஃபார்ம் பண்றது கிடையாது. ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கால்குலேட்டட் பெட் எடுப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட போனீங்கன்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் என்ன அப்படின்னு கேட்போம். நாங்க கேட்கும் போது அவங்க வந்து 2-3 விதமான ஸ்டைல் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ஸ்டைல் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ ஸ்டைல் இன்வெஸ்டிங்னா என்னன்னாக்க விலை கம்மியா இருக்கும், நல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கங்களேன், அது வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா growth ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்பாங்க. அந்த கம்பெனியினுடைய விலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து growth ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா GARPன்னு சொல்லுவாங்க, growth at a reasonable price அப்படிம்பாங்க. அதாவது எனக்கு growth வேணும், அதே டைம்ல என்னால வந்து ஒரு வாரன் புஃபட் மாதிரி என்னால வந்து நிறைய பிரைஸ்லாம் கொடுக்க மாட்டேன், என்னால ஒரு அளவுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி growth at a reasonable priceன்னு. இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க டெர்மினல் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு பத்தி எல்லாம் கவலைப்படல, 5 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து டெர்மினல் வேல்யூ இன்வெஸ்டிங். ஒரு சில ஃபண்ட் மேனேஜர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து பிளெண்டுனா இன்னைக்கு எந்த இது வேகுமோ அந்த மாதிரி. ஸோ இவர் ஃபண்டை விற்கலாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரூ டு லேபிளா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் ஒரு லார்ஜ் கேப்னா அவர் கரெக்டா லார்ஜ் கேப்ல தான் போடுறாரா, மிட் கேப்னா மிட் கேப்ல போடுறாரா, லார்ஜ் அண்ட் மிட்னா லார்ஜ் அண்ட் மிட்ல போடுறாரா, எந்த அளவுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவை டர்ன் ஓவர் பண்றாரு. இது வந்து டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கிறத பத்தி தவறே கிடையாது. ஹையர் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ற டர்ன் ஓவருக்கு எந்த விதமான டாக்ஸும் கட்ட வேண்டாம். இப்ப நீங்களும் நானும் வந்து தனியா ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அது வித்தா அதுக்கு டாக்ஸ் கட்டணும். ஏன்னா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். ஆனா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ட்ரஸ்ட். அது வந்து காமனா வந்து ஒரு ட்ரஸ்டா இருக்கிறதுனால ட்ரஸ்ட்டுக்கு எந்த விதமான அந்த ரொட்டேஷனுக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாது. ஸோ அதனால டர்ன் ஓவர் பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எதுக்கு ஃபண்ட் மேனேஜர் பணம் கொடுக்குறோம்? இப்ப நானா மேனேஜ் பண்ணா என்னால ஒரு 8% 9% என்னால கொண்டு வர முடியும். ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு நான் ஒரு 2% வேற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறேன், 1% 2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறேன். அதுல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வேற கொஞ்சம் போகுது. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் கொடுக்குறேன்னா, உங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஆல்ஃபானா என்ன? ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வந்து ரொம்ப நாள் கொடுக்க முடியல, ஒரு 3 மாசம் கொடுக்க முடியல, 6 மாசம் கொடுக்க முடியல, 9 மாசம் கொடுக்க முடியல, 12 மாசம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் விற்கணுமே தவிர, ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே நான் வந்து வித்தர்றேன்னு சொல்லிட்டு வாங்குறது விற்கிறது பண்ணக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து ஒரு 3 விதமான ஆளுங்க இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சேவர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரேடர். இப்போ இவர் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, சார் கீழே இறங்கின மாதிரி இருக்கு சார், நான் உடனே வித்துட்டுமா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரேடர். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணவே கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் ட்ரேட் இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அவருக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு 6 மாசம் கொடுக்கணும், ஒரு வருஷம் கொடுக்கணும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது தான் வந்து நம்ம இப்போ கார் ஓட்டுறோம், இங்கேருந்து பெங்களூருக்கு நம்ம வந்து கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ கார் போகும்போது ஒரு பர்டிகுலர் லேன்ல போறோம், அந்த இடத்துல லேன் இருக்கு, டக்குன்னு மாறுறோம், நம்ம
பாவம் நம்ம அந்த லேன்ல போனோம், நம்ம கார் ரொம்ப ஸ்லோவா போகும், பக்கத்துல இருக்கிற கார் வேகமா போகும். திருப்பி இன்னொரு அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை இருக்கணும். 9 மாசம் 12 மாசம் கழிச்சு கூட ஓரளவுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக அவர் வெளியில வரணும். ஸோ இந்த ஒரு ஷார்ட் டேர்முக்காக வர வேண்டாம்னு சொல்லுவேன். இப்போ நீங்க பேசும்போது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சேவர்னு சொன்னீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரோட குவாலிட்டி என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் சேவரோட குவாலிட்டி என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் சேவர்னுடைய குவாலிட்டி என்னன்னா, அவர் ரொம்ப ரொம்ப வந்து ஷார்ட் டேர்ம் ஓரியன்டா இருப்பாரு. அவர் வந்து நிறையெல்லாம் வந்து அனாலிசிஸ்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒரு முறை ஒரு என்ன சொல்றது, ஈக்விட்டி பிளஸ் டெட் பிளஸ் கோல்டு எல்லாம் சேர்த்து ஒரு மல்டி அசெட் அந்த மாதிரி போடுவார். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அவருக்கு கிளீனா தெரியும். அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படின்னா, நான் ஒரு அக்ரெசிவ் ரிஸ்க் பிளேயர் அப்படின்னா என்னோட கோல் டியூரேஷன் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்க ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் ஒரு பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் கூட சூஸ் பண்ணலாம், ஏன் ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் கூட சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க ஏன் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் கூட சூஸ் பண்ணலாமே. ஸோ யூ ஷுட் சூஸ் த ரைட் வெஹிக்கிள் ஃபார் த ரைட் கோல். அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்னு சொல்லலாம். சூப்பர் சார். இந்த 3 பேர்ல யார் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும்ன்றீங்க? அதாவது பொறுமையா யார் இருக்காங்களோ, பேஷண்டா யார் இருக்காங்களோ, போட்டு ட்ரேட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ட்ரேடரால எனக்கு தெரிஞ்சு நிறைய சேவ் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு டர்ன் ஓவர் காஸ்ட் இருக்கும், கேபிட்டல் கெயின்ஸ் வரும், எல்லாமே வரும். கண்டிப்பாக கேட்டீங்கன்னா இன்வெஸ்டர் தான் நிறைய பணம் பண்ண முடியும் சேவரை காட்டிலும். சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தம்பி எடப்பாடியிலிருந்து கேட்டிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு, தேசிய ஓய்வூதிய திட்டம் எது சிறந்ததாக இருக்கும்? எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதில் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ என்பிஎஸ் அப்படிங்கிறது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது ஒரு அருமையான திட்டம். அது வந்து ஒரு சில கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டருக்கு அது பியூட்டிஃபுல்லா நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். யாருக்கு என்பிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன், எல்என்டின்னு வச்சுக்கலாமே. நான் ஒரு எல்என்டின்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். என்னுடைய பேசிக் சேலரியே வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஸோ எனக்கு 1 லட்சம் ரூபாய் பேசிக் சேலரி இருக்குன்னா அதுல 10% வரைக்கும் நான் வந்து இந்த என்பிஎஸ்ல வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஏன் 14% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ அரசாங்கம் சொல்லிடுச்சு. அப்போ அந்த 14,000 என்னோட கான்ட்ரிபியூஷனா கொடுக்கலாம். அது போக வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வந்து என்னோட செல்ஃப் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய ஹை சேலரியில 14,000 rupees into 12 போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட அதுவே 1,10,000 போட்டா 1,20,000, 4,000 into 12 போட்டா அது ஒரு 48,000, 1,68,000 பிளஸ் நான் ஒரு 50,000 போடுறேன்னா 2 லட்சம். இவ்வளோத்துக்கும் நான் வந்து என்னோட ஹை டாக்ஸ் ரேட் ஆஃப் 30% மேல இருந்ததுன்னா கட்டவே வேண்டாம். ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஒன்னு அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு அது ரொம்ப அருமையான திட்டம். அரசாங்கத்துல நான் வேலை செய்யல, நான் ஒரு தனியார் துறையில வேலை செய்யறேன். இப்ப நான் டிசிஎஸ்ல இருந்து நான் ஒர்க் பண்ணேன். டிசிஎஸ்ல எனக்கு ஹை பேசிக் சேலரி இருக்கு. இல்ல நான் ஒரு இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன், இல்ல கேப்ஜெமினில ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து பேசிக் சேலரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்பிஎஸ் யூஸ் பண்றதுல தவறே கிடையாது. சூப்பர் சார். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த 50,000 மட்டும்தான் வரி சலுகை கிடைக்கும்னு. நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா என்பிஎஸ்க்கு, ஸோ அதுக்கும் டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது. கண்டிப்பாக எம்ப்ளாயியா இருக்கிறவங்க பேசிக் சேலரியில 14% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சூப்பர் சார். ஆனா அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே, என்பிஎஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சூப்பர் சார். இப்ராஹிம் புதுக்கோட்டையில இருந்து கேட்டிருக்காரு, ஷரியா விதிமுறைகளின்படி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய முடியுமா? கண்டிப்பாக முதலீடு செய்ய முடியும். இப்போ டாடா குரூப் எடுத்தீங்கன்னாக்கா டாடா மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னாக்கா ஒரு 2-3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிக்கர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஏதோ ஒரு லிக்கர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன்னா அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி சிகரெட் ஸ்மோக்கிங் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஐடிசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐடிசியில சிகரெட்ஸ் வருது அப்படின்னா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கடன் கொடுத்து கடன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண கூடாது. சோ அதனால பேங்கிங்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் வந்து மேலையும் போகலாம் கீழையும் போகலாம். ஏன்னா நீங்க வந்து ஓவரால் ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்றீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பிக்ஸட் டெபாசிட்டை விட கிடைக்கும். ஆனா 1 வருஷம் 2 வருஷத்துல கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு 10 வருஷம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க அந்த ஷரியா கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா டாடா குரூப் இருக்கு, அதே மாதிரி டாரஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன் நீங்க செக்டர் ஓரியன்டட் கூட போகலாம்.
என்கிட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 50 lakhsக்கு மேல இருக்குன்னா பிஎம்எஸ்னு ஒன்று இருக்கு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்னு. இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 225 போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருக்காங்க. அந்த 225 போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்க்கு மினிமம் டிக்கெட் சைஸ்ல நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. நீங்க அதுல வந்து எழுதி கொடுத்துடலாம், நான் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் ஷேர்ஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல 10 lakh டிக்கெட் சைஸ்க்கே ஒன்று வரப்போகுது. அது போக ஸ்மால் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஸ்மால் கேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ இந்த ஷரியா கம்ப்ளைண்ட்ல வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் ஓகே. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ வந்து அதுல 2 lakhsல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச்சோட கரெக்டான ஆளை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன் சார். ஸோ இது வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி பண்றதுக்கு முன் வருவாங்க. கண்டிப்பா. ஸோ எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? கண்டிப்பா. லாபம் குறைவா தான் கிடைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. 100% குறைவா கிடைக்கும்னு சொல்லல. ஏன்னா நீங்க FDயை விட கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். FDயை விட கூட கிடைக்கும். மத்தவங்க வந்து மத்த ஸ்டாக்ஸோட ப்ளே பண்றதுனால கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எது பண்றாங்களோ அந்த மாதிரி இருக்கு. லாங் டர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார், இன்னும் 8 ஆண்டுகளில் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற உள்ளேன். 20 லட்சம் ரூபாயை வரி சேமிப்புள்ள ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்ய பரிந்துரைக்கவும். தாம்பரத்திலிருந்து முத்துராஜ். வரி சேமிப்பு அப்படின்னா டாக்ஸ் சேவிங்னு அர்த்தம். அவர் 8 வருஷம் கழிச்சு தான் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஸோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன இன்கம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல நமக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னாக்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட முதல் 7 லட்சத்துக்கு அவர் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் 7 lakhsக்கு அவருக்கு வந்து பென்ஷன் வரப்போகுதா இல்ல என்பிஎஸ்ல இருந்து ஏதாவது வரப்போகுதா அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. இல்ல அவர் பார்ட் டைம்ல ஏதாவது ஜாப் பண்ண போறாரான்னு. டாக்ஸை பொறுத்தளவுக்கு 2 இருக்கு சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பிளானிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் எவேஷன். நீங்க டாக்ஸ் எவேட் பண்ணீங்கன்னா தவறு, நீங்க வந்து டாக்ஸை பிளான் பண்ணீங்கன்னா தவறே கிடையாது. டாக்ஸ் பிளானிங் இஸ் எத்திக்கல். ஓகே. சோ நான் வந்து இப்ப இவர மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வைஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 60 வயசு வருதுன்னா ஏன் வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பரா கிஃப்ட் டீட் மாதிரி ஏன் கொடுக்க கூடாது என் ஒய்ஃபுக்கு? இப்ப என்கிட்ட வந்து ஒரு 20 லட்சம் இருக்கு. நான் வந்து கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன் சார். 60 வயசுல ஆயிடுத்து. நான் 30 years ஆனோன்னா அவுட் ஆஃப் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் என் ஒய்ஃபுக்கு ஏன் நான் 20 lakhs வந்து கொடுக்க கூடாது? ஓகே. அப்போ நான் வந்து ப்ராப்பரா நான் கொடுத்துட்டு ஏன் அவங்க பேர்ல அது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஸோ இதெல்லாம் வந்து நான் டாக்ஸ் பிளானிங்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும் போது இவர் வந்து இந்த வரி சலுகை அதை வந்து இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த டைம்ல இப்போ அவருக்கு 8 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட், இப்போ 52ன்னு வச்சுக்கலாம். இவருக்கு வயசு வந்து இப்போ 52ன்னு வச்சுக்கலாம். இவர் 27 வயசுல கல்யாணம் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். சரி. ஸோ 27 வயசுல கல்யாணம் ஆயிடுத்து, இப்போ 52. அப்போ என்ன ஆச்சு? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆயிடுது. ஸோ அப்போ அந்த 25th வெட்டிங் ஆனிவர்சரி கூட கிஃப்ட் கொடுக்கலாம்ல சார்? கண்டிப்பா. ஸோ அந்த 25th ஆனிவர்சரிக்கு என் ஒய்ஃப் பேர்ல கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா டாக்ஸே இல்லாம ஏன் பிளான் பண்ணக்கூடாது? ஓகே, குட் சாய்ஸ். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆடிட்டர் கிட்ட கேட்கலாம், ஒரு டாக்ஸ் பிளானர் கிட்ட கேட்கலாம். எது பண்ணாலும் அதாவது லாவை வந்து மீறக்கூடாது. ஓகே. வித்தின் த ரூல், வித்தின் த லாக்குள்ள என்ன இருக்கோ சட்ட திட்டத்துக்கு தெரிஞ்ச மாதிரி அது என்ன பண்ணணும் பண்றது தவறே கிடையாது. அதனால டாக்ஸ் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகே. ஸோ அதுக்குள்ள பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் சார். எனது மகனின் மேற்படிப்பு செலவுக்காக 15 ஆண்டு காலத்திற்கு மாதம் 5000 ரூபாய் வீதம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய விரும்புகிறேன். சிறந்த திட்டங்களை பரிந்துரைக்கவும். ராஜேஷ் கண்ணா, கோவையிலிருந்து. கரெக்ட். ஸோ ராஜேஷ் கண்ணாக்கு நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்கா இந்த க்ரோ ஆப், ஜீரோத ஆப்பில் போயிட்டு ஸ்டார் ரேட்டிங்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க. அது அவங்களே பார்த்துக்கலாம். ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்களே வந்து கூட எதில் போடணும் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் இவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5000 rupees தான் போடுறாரு. ஸோ இந்த 5000 rupeesங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இப்போ என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸா இருக்காங்க, சிஎஃப்ஓவா இருக்காங்க, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க அவங்க வந்து டூ இட் யுவர் செல்ஃப் போகாம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வராங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு 48 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு, 5 விதமான கேட்டகரி இருக்கு, 45 சப் கேட்டகரி இருக்கு, 1554 விதமான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இவர் போடக்கூடிய 5000 ரூபாய்க்கு இவர் வந்து எங்க போடணும், எந்த ஃபண்ட்ல போடணும்
அப்படிங்கிறது இவருக்கு தெரியணும். கண்டிப்பா. இவருக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னார்னா அவரே வந்து ஏதோ ஒரு ஃபண்ட்ல போடலாம். இல்ல பாசிவ் இன்கம் சொல்றோம், அதாவது என்னன்னா ஒரு என்ன சொல்றது இடிஎஃப்னு சொல்றோம், இல்லைன்னா வந்து என்ன சொல்றோம்னா நிஃப்டி 50ல போடுறீங்க. யார்கிட்டயும் நான் ஹெல்ப்பே கேட்க மாட்டேன், எனக்கு காசு தான் முக்கியம்னா நிஃப்டி 50ல மட்டும் போட்டு வேலையை முடிச்சிட்டோம். இல்ல சார் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு வந்து ப்ராப்பர் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கோவையில யார் இருக்காங்களோ, கோவையில் இருக்கிறவங்க கிட்ட இப்பெல்லாம் வந்து ஆம்ஃபின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஆம்ஃபின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போயிட்டு ஃபைண்ட் மை டிஸ்ட்ரிபியூட்டர்னு போயிட்டு பின்கோடு, அவங்க இருக்கிற பின்கோடு எடுத்து அதில் டைப் பண்ணாக்கா அந்த பின்கோட்ல 15 பேராவது தெரியும் சார். அந்த 15 பேர்ல அவருக்கு யார் பேர் பிடிச்சிருக்கோ அவரை ஃபோன் பண்ணி கூட கேட்டு கூட பண்ணலாம். எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசம்? சிவகுமார், சென்னையிலிருந்து. ஸோ சிவகுமார் சாருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஆர்டி மாதிரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். நான் ஒரு இடத்துல வேலைக்கு செய்யறேன், எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வருது, 20,000 ரூபாய் சம்பளம் வருது, மாசம் மாசம் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் போடுறேன், இது பேர் வந்து எஸ்ஐபி. எஸ்டபிள்யூபிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். எஸ்ஐபிக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் வந்து எஸ்டபிள்யூபி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒர்க்கிங் ஏஜ் வந்து எனக்கு 25 to 16 வச்சுக்கோங்க, ஒரு 35 வருஷம் நான் பண்ண வேண்டியது வந்து எஸ்ஐபி பண்ணுவேன். 60 வயசுல நான் ரிட்டையர் ஆயிட்டேன். நான் பணத்தை வச்சுட்டு என்ன சார் பண்ண போறேன், நான் எனக்காக சேர்த்த பணம் நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா இருக்கணும்னு பாக்குறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட 60வது வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் நான் 35 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். ஒரு 30 வருஷம் வரைக்கும் எனக்கு மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆன உடனே ஒரு இன்ஃபிளேஷனோட எனக்கு கூட வரணும். இந்த மாசம் எனக்கு 60,000 வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 66,000 வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா எனக்கு 72,000 வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா 79,000 வரணும், இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டோட. அது வர்றது வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அப்போ இந்த எஸ்டிபினா என்ன, சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். இது எப்படின்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அமரன் ஒரு நல்ல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. இப்போ இந்த அமரன் நடிச்ச அதுல நிறைய டெக்னிக்கல் பீப்புள்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாசம் மாசமா வந்து கிடைக்க போகுது. சோ அந்த அமரன் படமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6 மாசம் எடுத்திருக்காங்க, 2 வருஷம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து இன்னொரு 2 வருஷம் கூட வரலாம். அப்புறம் ஒரு சிங்கிள் பேமெண்டா அவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் கிடைக்குன்னு வைங்க. சோ அப்ப எனக்கு ஒரு சிங்கிள் பேமெண்டா எனக்கு வந்துருச்சு, அந்த 10 லட்சத்தை கொண்டு போய் ஒரே நாள் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த 10 லட்சத்தை கொண்டு போயிட்டு லிக்விட் ஃபண்ட்ல போட்டுடலாம். லிக்விட் ஃபண்ட்ல போட்டுட்டு மாசமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அந்த டார்கெட் ஸ்கீமுக்கு. அது பேர் வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். இப்போ எனக்கு ஒரு போனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு எனக்கு போனஸ் கொடுக்குறாங்க, அந்த போனஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் வருது. அந்த 1 லட்சம் ரூபாய் நான் ஏன் ஒரே மாசத்துல போய் போடணும்? ஒரு 6 மாசம் பிரிச்சு கூட போடலாம்ல. மார்க்கெட் மேல போகுது கீழே போகுது அப்படின்னு சொல்லும் போது டிரான்ஸ்ஃபர், அது பேர் வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். 31 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணதை 60 வயசுக்கு அப்புறம் நான் வித்ட்ரால் பண்ண போறேன். ஸோ வித்ட்ரால் ஆகிற மணி வந்து அசல்ல இருந்து வித்ட்ரால் ஆகாது இல்லையா? அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல 2 விதம் இருக்கு சார். சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல வந்து என்னன்னா, நாங்க கேட்கும் போதே கேட்போம், அதாவது நீங்க கடைசியா விட்டுட்டு போகும்போது, அதாவது எல்லாத்தையும் நீங்களே யூஸ் பண்ணிட்டு 0 கொண்டு வந்து வச்சுட்டு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? சரி, இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னா, ஒரு 1 கோடி ரூபாய் வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகணும்னு பாக்குறேன். சரி, டோட்டல் கார்பஸ்ல 1 கோடி ரூபாய் விட்டுட்டு போனோம், மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு பாக்குறேன். சரி, யாராலையுமே வந்து இந்த டேட் ஆஃப் டெத் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க கண்டிப்பா. ஓகே, ஆனா இந்த டேட் ஆஃப் டெத் வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 80 வயசுல ஒரு கிளையண்ட் இருக்காங்க, அவங்க வந்து யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. சோ அவங்க வந்து பாத்ரூம் போனா கூட ஒரு பயம் இருக்கு. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி எனக்கு எல்லாமே போதும்னு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா காலையில 2 இட்லி சாப்பிடுறாங்க, நைட்டு 2 இட்லி சாப்பிடுறாங்க, 5 வருஷமா வந்து சோ அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நமக்கு தெரியாது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்க டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வருஷம் ஒரு மாசத்துக்கு எனக்கு 20,000 ரூபாய் வேணும், எனக்கு 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு அதை டிசைட் பண்ணிட்டு வருஷம் அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது, இந்த மருத்துவ செலவுங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. வீட்டுக்கு வேலை செய்யறவங்க கூட வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2,000 ரூபாய் வாங்கிப்பாங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் வரும்போது ஒரு 200 ரூபாய் சேர்த்து போடுறீங்களான்னு தான் கேட்கறாங்க. வீட்டு வேலை செய்யும் பெட்ரோலோட விலை கூட ஏறிக்கிட்டே தான் இருக்கு, பாலினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதே அமௌண்ட் இருக்க முடியாது. ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதாவது எனக்கு வித் கார்பஸ் வேணுமா இல்ல வித்தவுட் கார்பஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜென்ரலா என்ன கேட்போம், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கேள்வி கேட்போம். உங்க ஃபேமிலி ட்ரீல உங்க அப்பா,
உங்க அம்மா, உங்க மாமா, உங்க உறவுக்குள்ள தாத்தா பாட்டியில யாரு ரொம்ப வயசு இருந்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஓகே. அதுல வந்து சொல்லுவாங்க, சார் எங்க அம்மா 88 வயசு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, இல்ல எங்க அப்பா வந்து 94 வயசு வரைக்கும் இருந்தார் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, சார் நீங்க வந்து உங்களுக்கு எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் இல்லை அப்படின்னீங்கன்னா ஈஸியா 100 வரைக்கும் கொண்டு போயிடுவோம். ஓகே. The risk of living longனு நம்ம பேசணும் பாத்தீங்களா, 100 இயர்ஸ்க்கு கொண்டு போயிடும். அது வரைக்கும் கொண்டு போயிட்டு சார் நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க சார், உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வந்துட்டே இருக்கும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா கார்த்திக் கும்பகோணத்துல இருந்து கேட்டிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்டில் ஆன்லைன் மூலம் முதலீடு செய்ய விரும்புகிறேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இடைத்தரகர்கள் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மூலம் முதலீடு செய்தால்தான் நல்லது என எனது நண்பர் சொல்கிறார். அது உண்மையா? அதாவது சார் எனக்கு வந்து எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நானே பண்ணேன். இப்போ வந்து கார் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 2 விதம் இருக்கு காரை பொறுத்தளவுக்கு. ஒன்று, நீங்கள் வந்து ஒரு ஓலா ஊபர் மாதிரி கேட்டுட்டு அவங்ககிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்டு நீங்கள் ஹாயா பின்னாடி உட்காந்து போகலாம். இது வந்து ஒன்று. நம்ம வந்து இந்த சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பற்றி பேசணும், CFO மாதிரி பேசணும். அவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் டிரைவர் வச்சிருப்பாங்க. நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல சினிமா ஆக்டர், இப்போ நீங்கள் அஜித்தோ இல்லை சிவகார்த்திகேயனோ இல்லை விஜயோ, ஆக்டர் விஜயோ, நீங்கள் அவர் கார் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவர் கார் ஓட்டி அவர் தனியாக ரேசிங் கார் வேணா அவர் தனியாக ஓட்டுவாரே தவிர சென்னை சிட்டிக்குள்ள வந்து வருவாரா? ஸோ நீங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னா எல்லா வேலையும் நீங்களே பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு எது வந்து கரெக்டான ஜாபா இருக்கும் நீங்க அது மட்டும் தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் தெரியாம இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு அவுட் சோர்ஸ் பண்றதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஓகே. ஸோ அதனால நான் வந்து இப்போ இன்னைக்கு ஆக்சுவலா வீட்டுல யாருமே சமைக்கிறது கூட எல்லாமே கம்மியாயிடுது. இப்போ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்த உடனே அதுல ஒரு கோல்டு மெம்பர்ஷிப் வாங்கி அதுல எனக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குதான்னு தான் பாக்குறாங்களே தவிர சமையலே கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், எத்தனை AMC இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அவ்வளவு விஷயமும் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா கண்டிப்பா நீங்களே பண்ணுங்க. ஒரு சமயம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இன்னொருத்தர்கிட்ட போய் இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாமே, தவறு ஒண்ணுமே கிடையாது. சூப்பர். என்னோட வயசு 35. நான் லிக்விட் ஃபண்டில் 2 லட்சம் ரூபாயை 1 வருட காலத்துக்கு முதலீடு செய்ய விரும்புகிறேன். தற்போது 30% வருமான வரி வரம்பில் இருக்கிறேன். எனவே இந்த தொகையை வங்கி கணக்கில் முதலீடு செய்யலாமா? ரகுராம் சென்னையிலிருந்து கேட்டு. சார் லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்க 30%ல கண்டிப்பா ஹையஸ்ட் டாக்ஸ் பேக்கெட்ல இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த அளவுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு போயிடும். இது லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணது வந்து இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ்ல, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல போயிடும். ஃபுல் டாக்ஸ் என்ன ஸ்லாப் ரேட்ல இருக்காரோ அதுல போயிடும். ஸோ இவருக்கு வந்து 2 விஷயம் இருக்கு, ஒரு 2 ட்ரிக்ஸ் வேணா இருக்கு சொல்லலாம், 2 டிப்ஸ் சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஆனா அந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் வந்து எப்படின்னா கேரண்டீடான இன்கம் வராது. லிக்விட் ஃபண்டா இருந்ததுன்னா 7% வரும்னு சொல்லிடலாம், 7% வரும்னு சொல்லிடலாம். ஆனா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் வருமா வராதாங்கிறது தெரியாது. ஆனா ட்ரெடிஷனலா 7% கொடுத்துருக்கு. ட்ரெடிஷனலா 1 இயருக்கு மேல இருந்ததுன்னா அவருடைய டாக்ஸ் லெவலை வந்து அவர் குறைச்சிக்கலாம். அதாவது வந்து 12.5% அவரால் குறைச்சிக்க முடியும். இது வந்து ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் வந்து என்னன்னா, சார் நான் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக தான் போடுறேன், நான் வந்து இந்த 1 இயருக்கு உள்ள லிக்விட் ஃபண்டை வந்து நான் எமர்ஜென்சிக்காக தான் யூஸ் பண்ண போறேன், ஆனால் எப்போ எமர்ஜென்சி வரும்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த டாக்ஸும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு விதமான ஃபண்ட் இருக்கு. அது வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ல ஒரு 3 காம்பனன்ட் இருக்கும். ஒரு காம்பனன்ட் பாத்தீங்கன்னா ஈக்விட்டின்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ்னு ஒரு காம்பனன்ட், இன்னொரு காம்பனன்ட் பாத்தீங்கன்னா டெட்னு. ஸோ இது 3 காம்பனன்ட்டும் இருக்கும். அந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சூப்பர் சார். 10 கொஸ்டின் ஷோன்னு இந்த ஷோக்கு பேர் வச்சிருக்கோம். 10 கேள்விகள் கொண்டு வந்தேன், பட் இடையில துணை கேள்விகள் நிறைய கேட்டேன். தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க கொடுத்த ஒரு 10 கேள்வியா எடுத்துட்டு வந்தேன். நச்சுன்னு அதுக்கான பதில ஏவி செந்தில் சார் சொல்லி முடிச்சிருக்காரு. இதே மாதிரி பல சந்தேகங்கள் கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்களில் வெளியாகக்கூடிய 10 கொஸ்டின் ஷோல அது சார்ந்த நிபுணர்களிடமிருந்து அந்த கேள்விகளுக்கான பதில வாங்கி தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப், ஷேக் கார்த்திகேயன். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.